ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வீணா பேபிஸ் vlog. பிரியாணி ஸ்டைல் கத்திரிக்காய் பச்சடி எல்லாருக்குமே ஃபேவரட். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் வெள்ளை எள்ளும் எடுத்து வறுத்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்தோன்னே ஆற விட்டு மிக்சியில் லைட்டாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கத்திரிக்காவை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 கிலோ கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4 சைட்ஸ் ஸ்லிட் ஓப்பன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை எல்லாத்தையும் இப்போ சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா தான் உள்ளே குக் ஆகிருக்கும். இந்த மாதிரி நல்லா குக் ஆகி வரணும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி நல்லா குக் ஆகி வந்திருக்கும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி இந்த எண்ணெயிலேயே எக்ஸ்ட்ராவாக 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டோன்னே 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எப்போவுமே ஸ்லோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமைங்க. ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வெளியில் குக் ஆன மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே நல்லா வெந்திருக்காது. அதனால் ஸ்லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமைச்சா நல்லா குக் ஆகிருக்கும். அதே மாதிரி அதோடய கலருமே நல்லா வரும். இல்லைன்னா ஃபாஸ்ட் ஃப்ளேமில் தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துடுங்க. தக்காளி நல்லா தொக்காக வர வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி தொக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பிரிஞ்சாலை சேர்த்துக்கலாம். பிரிஞ்சாலை சேர்த்துட்டு பிரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கி வர அளவுக்கு விட்டுடுங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் கலருக்காக. இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 சொம்பு ஊற்றி 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, பெரிய நெல்லிக்காய் சைஸ் வேணாம், ரொம்ப புளிப்பாயிடும். இப்போ இது நல்லா கொதித்து வரணும். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக சேர்த்துக்கிறேன், அப்போ தான் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணும்போது நல்லா திக்காக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட எண்ணெயாக திரிஞ்சு வரும்போது இப்போ இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு வேர்க்கடலையை வறுத்து வச்சுருந்ததை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ எண்ணெயாக திரிஞ்சு வரும் சைடில். அந்த மாதிரி வந்தோன்னே இந்த கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே பார்த்திங்களா, இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி குழன்னு விட்டுட்டு சைடில் எண்ணெயாக திரிஞ்சு வருது. நம்ம கத்திரிக்காய் பொரியல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பிரியாணி கூட சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாய் வீட்டு கல்யாண வீட்டில் போடுற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீணா பேபி vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போடுறேன், மறக்காமல் பாருங்கள். பாய்.